ஹலோ கைஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைசூர் பேலஸில் இருக்கோம். பயங்கரமான க்ரௌட் இங்கே. நம்மளே வந்து லேட்டாக தான் வந்தோம், ஒரு 1 ஹவர்லேயே சாத்திடுவாங்க. பட் ஆனால் இப்போ தான் நம்ம உள்ளே வந்திருக்கோம். டிக்கெட் எடுக்கிறதுக்கே வந்து ஒரு 15 மினிட்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. இப்போ நம்ம அப்படியே வந்து பேலஸை சுற்றி பார்ப்போம், உங்களுக்கு காட்டுறேன். ஏன்னா போன டைம் வந்து என்னால் எதுவுமே வீடியோ கேப்சரே பண்ண முடியல. இந்த டைம் வந்து நான் உங்களுக்கு எல்லாத்தையும் காமிக்கிறேன். கைஸ், இங்கே வந்து ஷூலாம் வந்து வெளியே ரிமூவ் பண்ணிட்டு தான் வரணும். நான் ஆல்ரெடி ஒரு டைம் வந்திருக்கேன், அதனால எனக்கு தெரியும். புதுசாக யாராச்சும் வரீங்க அப்படின்னா ஷூக்கு வந்து ஃப்ரீயாக வந்து அது பேர் என்ன ஃபுட்வேர் ஸ்டாண்ட் இருக்கும், ஃப்ரீ தான். நீங்கள் வந்து அங்கே வச்சுட்டு அதுக்கப்புறமா உள்ளே வந்துக்கோங்க. ஹெவி க்ரௌடாக இருக்குது கைஸ், சண்டே வேறையா, பயங்கரமான ரஷ்ஷு. எக்ஸ்பெக்ட் பண்ணேன், பட் ஆனால் இந்த அளவுக்கு கூட்டமாக இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல. போன டைம் நாங்கள் வந்தப்போ அப்படியே காலியாக இருந்துச்சு, பட் இந்த அளவுக்கு இல்லை. மினி மைசூர் பேலஸ். ஹியூஜ் க்ரௌட். அப்போவே என்ன மாதிரி கட்டியிருக்காங்க, இங்க மேலே பாருங்க. இதுதான் அந்த கிருஷ்ணநாயர். ஆமாம். ஓ, இந்த 2 பையில யாரோ ஒருத்தங்க. அப்போ பாரு எப்படி உட்காந்துருக்காங்கன்னு. இதுதான் வந்து அந்த கிருஷ்ணராஜர் வாடையார் ஃபோர். இவர் தான் அந்த இதை கட்டினது, இந்த பேலஸை கட்டினது இவர் தான். இங்கே பாருங்க. ஓ, கிருஷ்ணராஜ வாடையாரோட சைல்ட்ஹுட் ஃபோட்டோ. இது வந்து குவீன் அலெக்சாண்ட்ரா அண்ட் கிங் எட்வர்ட். குவீன் அலெக்சாண்ட்ரா. இதுக்கப்புறம் பிரிட்டிஷ் இதானப்ப இவங்கெல்லாம் இங்கே இருந்தாங்களா? ஓகே. கிருஷ்ணராஜ வாண்டியார் வந்து இந்த இதை கட்டினால தான் அவரோட மொத்த இது, அவர் சைல்ட்ஹுட் ஃபோட்டோ எல்லாத்தையுமே வச்சுருக்காங்க. அதான் கைஸ் ராயல் ஃபேமிலி. இது வந்து கிருஷ்ணராஜ் வாண்டியாரோட சைல்ட்ஹுட் ஃபோட்டோ. இது வந்து கிங் எட்வர்ட். இதெல்லாம் வந்து அந்த கிஃப்ட் கொடுக்குற வுடன் பாக்ஸஸ் தானே. அதான் யாருக்காச்சும் கிஃப்ட் பண்ணுவாங்களா, அதுதானே இதெல்லாம். காட்டுருங்க. ஓகே கைஸ், அந்த ஸ்டூலோட கால் பாருங்களா, அது ஒரிஜினலா? ஒரிஜினல் காட்டெருமையோட காலா அந்த ஸ்டூலு? ஓ மை காட். இதெல்லாம் வந்து வுட்டில் செஞ்சது. ஆமாம். இங்கே பாருங்க, அதே மாதிரி இன்னொரு ஸ்டூல் இங்கே இருக்கு. ராயல் மேரேஜ் ஹால். அதே மாதிரி உள்ள மேல வந்து ஸ்டாண்ட். அங்கேயும் நின்று பார்ப்பாங்க. அப்பா கல்லுல செதுக்கின புலி நல்லா இருக்குல்ல.
கைஸ் இங்கே பாருங்கள், தண்ணி மழைலாம் வந்துச்சு அப்படின்னு இந்த மாதிரி அங்கங்கே ஹோல்ஸ் போட்டிருக்காங்க தண்ணி போகிறதுக்காக. அப்போவே ஆர்கிடெக்சர் எப்படி இருக்குல்ல. ட்ரெஸ்ஸிங் டேபிள், சேர் ரூம். ஓ இது சேர் ரூமா? ஓ இப்போ இவங்க இதை மாற்றி வச்சுருக்காங்க. எல்லாமே சில்வர். இங்கே பாருங்கள், சேர் ரூம். இதெல்லாம் ஓ கைஸ் இது தர்பார் ஹாலாம். இங்கே தான் வந்து போட்டியெல்லாம் ஏதாச்சும் நடந்துச்சு அப்படின்னா ராஜா வந்து இங்கே உட்காந்து அதை வந்து பார்ப்பாங்க. அங்கே பாருங்கள் என்ட்ரன்ஸ் எப்படி தெரியுதுன்னு. இந்த ஸ்டெப்ஸ்க்கெலாம் நம்மளுக்கு வந்து நோ என்ட்ரி கைஸ், மேலே போக முடியாது. போனால் கொஞ்சம் நல்லாயிருக்கும், ஜாலியாக பார்த்துட்டு வரலாம். இங்கே பாருங்கள், அந்த காலத்தில் யூஸ் பண்ண லிஃப்ட்டு. ஒரு லிஃப்ட்டுக்கும் பேர் வச்சுருக்காங்க. இன்னும் 2 ஃப்ளோர் லிஃப்டா? நம்ம இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கோம். 2 ஃப்ளோர்ஸ்க்கு லிஃப்ட் இருக்குது, அதாவது 3 ஃப்ளோர்ஸ் இருக்குது. இன்னும் 2 ஃப்ளோருக்கு லிஃப்ட் இருக்குது. அந்த காலத்தில் லிஃப்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. என்னது இது? என்னது இது? கண்ணாடி. ஓ இது கிளாஸா? அந்த காலத்துலேயே வந்து எப்படி வாழ்ந்துருக்காங்க பாருங்களேன், வேற மாதிரி இருக்குது. கண்டிப்பாக மைசூர் வந்தீங்கன்னா எப்படி வருவீங்க, இருந்தாலும் சொல்கிறேன், லிஸ்ட்டில் வச்சுக்கோங்க. எது? மேரேஜ் இது. ஆமாம் மேரேஜ் இது. ஆமாம். ஓ இதுதான் ராஜா சிம்மாசனமா? சில்வர் டோர். பேலஸை சுற்றி பார்த்துட்டு வெளியே வந்து அங்கே கடையெல்லாம் இருந்துச்சு, குட்டி குட்டி கடை இருந்துச்சு. அங்கே வந்து கார்ன், மாங்காய், அப்புறம் பைனாப்பிள், ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிட்டு ஸ்நாக்ஸ் மாதிரி வந்து சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் தான் ஒரு பெரிய சம்பவமே நடந்துச்சு. இந்த ட்ரிப்பில் சம்பவம் இல்லாத நாளே கிடையாது. ஒரு நாளும் டிஃப்ரெண்ட்டான சம்பவம் நடந்துச்சு. நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, ஒரே பைக்கில் தான் போனோம். ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், ஹெல்மெட்டை வந்து நான் எடுக்கலை. நான் பில்லியனாக உட்காந்துருந்தேன். நான் ஹெல்மெட்டை வந்து ரூம்லேயே வச்சுட்டேன், எடுக்கலை. திரும்பி ரிட்டர்ன் வரப்போ போலீஸ் பிடிச்சிட்டாங்க. ஏன் வந்து ஹெல்மெட் போடல அப்படின்னு கேட்டாங்க. சார் இங்கே தான் ரூமில் தான் இருக்குது, சரி பக்கத்தில் தானே வரோன்னு நாங்கள் போடல அப்படின்னா. இல்லை இங்கே வந்து ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் வந்து இருக்குது, பில்லியன் வந்து கண்டிப்பாக ஹெல்மெட் போட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சாரி சார், நான் எல்லா டைமும் போடுவேன், இந்த டைம் தான் போடல அப்படின்னு. நான் எல்லா டைமுமே ஹெல்மெட் போட்டிருப்பேன், அன்றைக்கின்னு பார்த்து ஹெல்மெட் போடல. சரி பக்கத்தில் தானே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, எங்கள் ரூமில் இருந்து ஒரு 1 கிலோமீட்டர் கூட இருக்காது, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதனால நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். பார்த்தா பிடிச்சிட்டாங்க. பிடிச்சி 500 ருபீஸ் வந்து ஃபைன் போட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து கர்நாடகா போகிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா அங்கே எல்லா இடத்துலையும் ரைடரும் பில்லியனும் கண்டிப்பாக ஹெல்மெட் வேர் பண்ணணும், இல்லைனா பார்த்தா வந்து ஃபைன் போடுவாங்க. அவ்வளோதான். இதோட இந்த விலாகை நான் வந்து எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த விலாக் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து ஷேர் பண்ணி விடுங்க. See you all in the next video guys. Bye bye.